அரவிந்த், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவருடைய வியூக கணக்கு அப்படின்னா என்னவா அதை புரிஞ்சுக்கலாம்? திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் வியூகம், கூட்டணி வியூகம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்குங்க, தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியை வச்சு திமுகங்கிற ஒரு ஃபார்மிடபிள் டெஸ்டட் அலையன்ஸாக இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் 46% வாக்குன்னு நினைக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 47% வாக்கு. ஸோ 46-47%, ஆன் அன் ஆவரேஜ் 45 எபோ. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சியே வச்சா கூட 40% ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்டட், ஒரு ப்ரூவன் அரித்மெட்டிக் அலைன்ஸ் இருந்தால் தான் டிஎம்கே அலைன்ஸை வந்து கண்டெஸ்ட்க்கு ஒரு சேலஞ்ச் கூட பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. இப்போ இருக்கிற அலைன்ஸை வச்சு, இப்போ தன்னோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வச்சு 40% மேல் வாக்குகள் வாங்க முடியுமா என்ற கேள்வி அவர்கிட்டையும் இருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணிக்கு வேற ஏதாச்சும் ஒரு கட்சியை கொண்டு வரலாமா? இப்ப சொன்ன மாதிரி சீமானுக்கு ஒரு 8% இது ப்ரூவன் ஓட்சா இருக்கு. ஸோ அது உள்ள வந்துச்சுன்னா அது ஒரு ஆடட் ஓச்சரா போகும். அதனாலதான் வந்து சீமானுக்கு, இவர் மட்டும் கிடையாதுங்க, இபிஎஸ் மட்டும் கிடையாது, பாஜகவில் சேர்ந்த சில தலைவர்களும் சீமான்ட்ட பேசியிருக்காங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு இருக்காங்க. சீமான் அப்பவே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கார். இல்ல அமித்ஷா வரும்போது கூட ஒரு மூத்த பாஜகவை சார்ந்துள்ள ஒரு மூத்த தலைவர் சீமானுக்கு போன் பண்ணி நீங்களும் வாங்க அப்படிங்கும்போது சீமான் இல்ல, என்னோட பயணம் தனிப்பட்ட பயணம், எங்க வந்து திமுக அதிமுக இரண்டையும் தவிர்த்து, அது பாஜகவையும் தவிர்த்து நாங்கள் அரசியல் பயணித்து வரோம், தனியாக தான் போட்டியிட வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை முடிவு அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்கார். எனவே சீமான் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. நீங்கள் சொன்னது போல விஜய் டிவிகே அவர்கள் விஜய் தான் முதலமைச்சர் என அவர்கள் அறிவித்து அவர்களுடைய அரசியல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இந்த இரண்டு கட்சிகள் அது வந்து ஒரு பார்கெனிங்கான விஷயமா தானே சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நாங்க ஒரு பெரிய கட்சி அல்லது வலுவான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அனுப்பினீங்க. திரு விஜயகாந்த் உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா கூட அப்போது 2011 பேச்சுவார்த்தைகள் நடந்த போது இதே விதமான விஷயங்கள் தான் நடந்துச்சு. திரு விஜயகாந்த் அப்படி டக்குன்னு ஒத்துக்கலையா? அதுல விஜயகாந்தோட முதல் எலெக்ஷன் 2011 கிடையாதுங்க. 6ல நிக்கிறாரு, அவரு ஓட்டு வாங்குறாரு. முதல் தேர்தலையே விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு போயிட்டாருன்னா தன்னால் தனித்து வளர முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் விஜய் வசம்ட்டுக்கு. விஜய்ங்கிற கட்சிக்குங்க விஜய் தான் முகம். விஜய் முகமா வைத்தால் மட்டும்தான் விஜய் கட்சிங்கிற ஒரு கட்சி சர்வைவ் ஆகும் அடுத்த தேர்தலுக்கும். இப்பவே கூட்டணிக்கு போயிட்டோம்னா நீங்க யார் முதலமைச்சரா? அவங்க அதே ஒரு ஃபார்முலா தானே ஏடிஎம்கே சொல்றாங்க, பாஜக சொல்றாங்க. நீங்க எப்படி பிரதமர் மோடிக்கு எதிராக அல்லது பாஜக ஆட்சியை வீழ்த்த வேண்டும், ஒற்றை இலக்கு, அப்போ எல்லாரும் ஒன்றா சேர்றது அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து அவருக்கும் அதே இலக்கு இருக்குல்ல, திமுக ஆட்சியை வீழ்த்தணும்னா ஒன்றா வரணும், ஏன் வரக்கூடாதுங்கிற கேள்வியை விஜய் கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் விஜய்ங்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சியை விஜய் மட்டுமே மையமாக கொண்டு செயல்படக்கூடிய தாவேகாக்கு விஜயை முன்னிறுத்தினால் மட்டும்தான் அந்த அரசியல் அங்கே செயல்படுத்த முடியும். ஏன்னா விஜயை தாண்டி விஜயும் நீங்க இன்னொரு கட்சி இபிஎஸ் விஜய் இருவருமே சமமான தலைவர்கள் சொல்லி விஜய் கட்சியினால் அரசியல் பண்ண முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் தாவேகாங்கிற ஒரு கட்சி அரசியல் செய்ய வேண்டும் என்றால் விஜய் மட்டுமே மையமாக கொண்டு அரசியல் செய்தால் மட்டும்தான் அந்த கட்சி வந்து சர்வே ஆகும். எனவே அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை முதல் தேர்தலையே விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அவர் ஒரு சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஒரு ஆடட் பேக்கேஜா இருக்கும். அடுத்து வரும் தேர்தல்களை அந்த பேக்கேஜை அவர் சுமந்து செல்வதாக இருக்கும். எனவே விஜய் கூட்டணி செல்வதற்காக வாய்ப்பில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மெசேஜஸ் அல்லது இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3வது முறையாகவும் இது வருது. திரு விஜய்க்கான அழைப்பு, அந்த டெஸ்பிரேஷன் ஏன் இபிஎஸ் வந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன அது டெஸ்பிரேஷன் பார்க்கணுமா? அவர் வியூகம்ங்கிறாரு திரு வில்சன். வியூகம்னா ஸ்ட்ராட்டஜில யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அப்படின்னா பாஜகவை கூட்டணி சேர்ப்பதற்கு முன்பாக விஜய்டியோ அல்ல சீமான்டியோ பேசி விஜய் சீமானை அழைத்து ஒரு கூட்டணி உருவாக்கி இருந்தார்னா இன்னும் ஃபார்மிடபிளான அலைன்ஸா இருந்திருக்கும். இப்ப பாஜக கூட்டணிக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாரு, அது ஒரு லாஜிக்கலா சொன்னார்ல. இப்ப திமுக கூட்டணி உறுதியான கூட்டணியா இருக்கு, வெற்றி கூட்டணியா இருக்கு. ஆனாலும் இந்த கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா இப்ப அங்க பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல, அதே விதமா தான் இங்க பார்க்கணுங்கிறாரு. நியாயம்தான். யார் எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவர்களும் தங்களுடைய கூட்டணிக்கு மேலும் கட்சிகள் வருவார்கள் என்று சொல்வது ஒரு யதார்த்தம். அதுதான் அரசியல். அதை அரசியல் அப்படிதான் செய்ய முடியுங்க. ஆனால் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ திமுக கூட்டணிக்கு 1-2 கட்சிகள் வருவார்கள் என்று முதலமைச்சர் சொல்வதும், எடப்பாடி பழனிசாமி மேலும் எங்கள் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வேண்டும், பிரம்மாண்ட கட்சி வர வேண்டும், சிஎம் எந்த இடத்துலயுமே சிஎம் வந்து பிரம்மாண்ட கட்சி எங்க கூட்டணிக்கு வர போறாங்கன்னு சொல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு பிரம்மாண்ட கட்சி எங்கள் கூட்டணி, எல்லா கட்சியுமே பிரம்மாண்ட கட்சியா தான் பார்க்கணுங்கிற, யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிற, எல்லா கட்சியும் பிரம்மாண்ட கட்சியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்வது எளிது.
தேர்தல் அதே பிரம்மாண்டமா பார்த்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், தேர்தல் சமயத்தில் தொகுதிகள் ஒதுக்கும் போது இதே பிரம்மாண்டத்தை மனதில் வைத்து ஒதுக்க முடியாது. கள நிலவரம் வேற. சோ தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், தற்போது இருக்க கூட்டணி வச்சு திமுக கூட்டணி தேர்தலை சந்திக்க முடியாது, கூட்டணி விரிவுபடுத்த வேண்டும். ஆனால் அதற்கான வாய்ப்பு இருப்பதா, கள நிலவரம் இருக்கிறதா என்று கேட்டால் அதுக்கான கள நிலவரம் இல்லை என்றுதான் தெரிகிறது. ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக அதை தொடர்ச்சியா பேசுறாரு அப்படின்னா இன்னும் காலம் இருக்கு. காலம் 8 மாதங்கிறது பெரிய மாதம் இல்லையா? அப்ப என்ன வேணா நடக்குங்க. சரி, 8 மாதம் இருக்கும்போது ஏன் ஒரு வருடத்துக்கு முன்பாக ஏன் பாஜக கூட்டணி போய் உறுதி பண்ணாங்க? காலமா ஜெல் ஆகணும், ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறோம், எல்லாத்தையும் அப்ப ஜெல் ஆகணும் இல்லங்க. அப்ப இனிமேல் வரக்கூடிய கட்சியா இருந்தாலும் ஜெல்லாருக்கு அதே டைம் பீரியட் வேணும்ல. பாஜக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஜெல்லாருக்கு அதுல ஒரு வேறுபாடு இருக்கு. பாஜகவை கடுமையா விமர்சிச்சிட்டோம் 2024 தேர்தலில். பாஜகவுக்கு எதிர்ப்பு அரசியலை பண்ணோம். இங்க மற்ற கட்சிகளோட எதிர்ப்பு அரசியலே இல்லையே, தோழமையா தான். இது வரைக்கும் திரு விஜய் அவர்கள் குறித்து எந்த விமர்சனத்தையும் அதிமுக வைக்கிறது இல்லை. அதே போல திரு சீமான் குறித்து எந்த இதுவும் வைக்கிறதுல. திரு விஜயும் அதிமுக குறித்து எந்த விமர்சனம் சீமான் வந்து அதிமுகவை விமர்சிச்சு அரசியல்லாம் பண்ணி இருக்காரு. அவர் பண்றாரு. இன்னைக்கு கூட சொல்றாரு, ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றாகாது அப்படிங்கிறார். அப்ப அது கடுமையான ஒரு விமர்சனம். ஆனா இதற்கு கடந்த முறை நடந்த செயற்குழு கூட்டம் நினைக்கிறேன், இல்ல விஜய் கட்சியில அதிமுகவையும் ஒரு தீர்மானத்துல எதுல அதிமுகவையும் அவர்கள் மென்ஷன் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பாஜகவுடன் கூட்டணி ஒரு அடிமையாக பாஜகவோட கூட்டணியில் இருக்க யாரோடும் நாங்கள் அதனால அது பாஜகங்கிற ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு கூட்டணியில் வைத்துக்கொண்டு விஜய் கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்பதை தான் அந்த செயற்குழு தீர்மானத்தின் மூலமாக விஜய் தெரிவித்தார். பேசலாம். திரு ராமசாமி, பாஜகவை வைத்துக்கொண்டு கூட்டணிகள் வருவதுங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு திரு அரவிந்த் சொல்றாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த கூட்டணி கணக்குகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக அதுக்கு ஒரு தடையா இருக்கா ஒரு கூட்டணியை விரிவுபடுத்துறதுல? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இப்ப வர தேர்தலுக்கு 2026. திமுகவின் ஆட்சியில் பல கடுமைகள் நடந்திருக்கிறது. அதுல இருந்து மக்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அதற்கு என்ன தேவை அப்படின்றதுதான் அவர்களோட முக்கிய பொறுப்பு. அப்படின்றபோது 234 தொகுதியிலும் எவ்வளவு வாக்குகளை அதிகமாக ஒவ்வொரு வாக்குப்பெட்டியிலும் பெற முடியும் அப்படின்றதுதான் அதற்கான செயலும் சிந்தனையும். இப்போ அதை நோக்கிதான் அவரோட பயணம் தொடங்கி இருக்கிறது. அதுல இந்த கூட்டணிகளை சேர்க்க வேண்டியதும் அதே பயணம் தான். இதுல என்ன ஒரே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம்னா, விஜய் அவர்கள் பல கட்சிகளுக்கு நாங்க கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்க கூட்டணி நாங்க டிட்டர்மைன் பண்ணிட்டோம், ஸ்ட்ரிக்டா எந்த ஒரு கட்சியோடையும் சேர முடியாது அப்படின்னு அவர்கள் சொல்லல. சில காலகட்டத்துல அவர் பாஜகவை எதிர்வினையா பார்த்திருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் யாரு? தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி திமுக, மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சி பாஜக. அப்படின்ற போது அவர்களை எதிர்த்த அரசியல் அப்படின்ற ஒரு பயணம் இருந்தால்தான் அவர்கள் மீது இருக்க எதிர்வினையை வைக்க முடியும். மக்களுக்கு என்ன தேவை? கொள்கை எதிரியோட கைகோர்க்க முடியாதுன்னு திரு விஜய் சொல்றாரு. தொடர்ச்சியா அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் அல்லது இன்னும் திரு அருண்ராஜ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் அதை சொல்றாங்களே. இதே செய்திகளை திமுகவும் சொல்லியிருக்கிறது, விசிகேவும் சொல்லியிருக்கிறது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருக்கிறது. கம்யூனிஸ்டும் காங்கிரசும் திமுகவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் கூட்டணியில் இன்று இருக்கிறார்கள். காங்கிரஸ் பத்தி அவங்க எல்லாருக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, திரு விஜய்க்கு இதுதான் முதல் தேர்தல். இல்ல அப்போ திரு விஜய்க்கு இதுதான் முதல் தேர்தல். இல்ல விஜய்க்கு இதுதான் முதல் தேர்தல். அவர் இதுல அப்படி